ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நாங்கள் 3 பேர்த்துக்காக இந்த நெல்லிக்காய் வச்சுருக்கோம். இது வந்து பெரிய நம்பராக இருந்தால் 3 பேர்த்துக்கு 6 நெல்லிக்காய் எடுத்துப்பேன். சின்ன நம்பராக இருந்தால் 3 ஆளுக்கு 3 9 நெல்லிக்காய் எடுத்துப்பேன். இது மாதிரி கொஞ்சம் துண்டு இஞ்சி, இது மாதிரி மிளகு ஒரு 15 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக ஃபஸ்ட்டு இஞ்சி மிளகு போட்டுக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம், நெல்லிக்காய் மிக்சியில் போட்டு நைஸாக அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் மசிஞ்சிடும். அப்படி இல்லைனாக்கா 1-2 மசியாது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மெடிஸ் துணி போட்டு நம்ம என்ன தான் ஃபில்டரில் வடிகட்டினா கூட கொஞ்சம் திப்பையாக இருக்கும். அதனால் நம்ம இதில் வடிகட்டிட்டோம்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா ஒரு தண்ணியாக வருது பாருங்கள். ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு இப்போ ஒரே கையில் செய்கிறதுனால கொஞ்சம் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் தேன் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இது வந்து எங்களுக்கு 3 பேர்த்துக்கு. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு டீலாம் சாப்பிட மாட்டோம். எழுந்திரிச்ச உடனே நாங்கள் இந்த ஜூஸ் தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் வந்து டீ சாப்பிட்றதோ எதுவாக இருந்தாலும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அது மாதிரி நீங்களும் இதை காலையில் எழுந்திரிச்சு இந்த ஜூஸ் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. புற்றுநோய் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. காலையில் வந்து டீலாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்களை எடுத்துக்கிறது நாங்கள் கம்பல்சரி. இது நாங்கள் டெய்லியுமே காலையில் இதை சாப்பிட்டுடுவோம்.